இந்த அரசு 4 வருஷத்துல என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்கிறவனை எல்லாம் பொருட்படுத்தாதீங்க. ஏனென்றால் நாம் மனிதர்களோடு பேசுகிறவர்களுக்கு பதில் சொல்லலாம், மாடுகளோடு மரங்களோடு பேசுகிறவனுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது. முற்றிவிட்டது என்று பொருள் வேற என்ன? மரங்களோடு பேசுகிறேன், நல்லது பேசு, பிறகு மருத்துவமனையிலும் போய் பேசு, அதுதான் நல்லது. பைத்தியக்கார பையல, முட்டா பையல, முட்டா பையலுக்கு பிறந்த முட்டா பையல, நீ பிறந்தவன தாண்டா உங்க ஆத்தா உனக்கு பால் ஊற்றா. பிறக்கும் போது, நீ இறக்கும் போது, சாகும் போது நாயே உனக்கு சங்கல பால் ஊத்துறாள், அது பசு பால் தாண்டா. நாயே மாட்டோட பேசி கொண்டு இருக்கிறான். அதுக்கு அறிவு இருக்கு, அதோட பேசிட்டு இருக்கிறேன். மாதிரி அறிவுட்ட பதர்களோட பேசி என்ன பைத்தியக்கார பதர்கள் அவங்க பகைத்தறிவிலேயே என்ன சொல்றது, எச்சைக்காரி துப்ப. ஆடும் மாடும் இல்லாத, அதனுடைய கழிவும் சீரும் நீரும் இல்லாது எப்படா மண் வளப்படும்? வளமான மண் எப்படா உருவாகும்? இலை தலை கழிவுகள், ஆடு மாடுகளின் கழிவுகள் இல்லாத எவ்வளவு பூமி வளமான மண்ணா மாறும்? பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் எப்படி உருவாகும்? அந்த நுண்ணுயிர்களின் திரட்சி தான், கூட்டுதான் மண்ணின் வளம் என்பதை அறியாதவன் போய் பேசி என்னடா பைத்தியக்கார. பெற்ற தாயே பிள்ளைகளை எங்கேயாவது தூக்கி போட்டு போயிடாடா. அந்த பிள்ளையை என் பிள்ளைன்னு பால் ஊத்துற தாய் என்னுடைய பசுடா. பைத்தியக்கார பையல, முட்டா பையலுக்கு பிறந்த முட்டா பையல, நீ பிறந்தவன தாண்டா உங்க ஆத்தா உனக்கு பால் ஊற்றா. பிறக்கும் போது, நீ இறக்கும் போது, சாகும் போது நாயே உனக்கு சங்கல பால் ஊத்துறாள், அது பசு பால் தாண்டா. நாயே உனக்கு உயிர் பால் ஊட்டியவள் உன் தாய், உனக்கு இறுதி பால் ஊட்டி பயணம் அனுப்புவள் பசுடா. பைத்தியக்கார நாயே. அவள் என் தாயடா. நான் போராடுறது எதுக்கு? அவன் மேயடா, அவன் மேயடா. பைத்தியக்கார பையன், நீ இப்படியே பேசிக்கிட்டே இரு, நான் வந்து உட்கார்ந்துருவேன். அப்புறம் நீ என்ன பண்ணுவ? முன்னாடி வந்து கைதிட்டு நாய, முன்னாடி வந்து கைதிட்டு. இவன் இங்க பகுத்தறிவிலேயே தீய வச்சு கொளுத்த கர்மம். கல்லு இறக்கிட்டாங்க, கல்லு இது அப்படியா? அதுல கம்யூனிஸ்ட் ஐயா இருந்தாங்க, நம்ம பெரிதும் மதிக்கிறான் ஐயா சண்முகம் அவர்கள்லாம். ஏதோ அவங்களுக்கு நம்மளை கண்ட ஒரு சங்கடம் மாதிரி. கல்லை உணவுங்கிறார்கள், அவர் பிள்ளைக்கு கொடுப்பாரா அப்படின்னு. பிரியாணி எனக்கு பிடிக்குது, நல்ல உணவு தான் சாப்பிட்றேன், அதுக்காக என் பிள்ளை சின்ன பையன் 2 வயசு பையலுக்கு பிரியாணி ஊட்டிட முடியுமா? அந்தந்த வயதுல எது மருந்து, கல் உணவு, அது மருந்துன்னு சொல்லுது. தள்ளுபா இந்த பதார்த்த குண சிந்தாமணி என்கிற பழைய மருத்துவ நூல், அதுல தேரையர் எனும் சித்தரால் ஏற்றப்பட்டது. இதில் உண்ணும் பொருட்கள் பற்றிய மருத்துவ குணங்கள் முழுமையாக விவரிக்கிறது. அவற்றில் பனையின் கல்லில் மருத்துவ பயன்கள், 7 தாதுக்களான சுரபிகள், குருதி, தசை, கொழும்பு, எலும்பு, கொழுப்பு, எலும்பு, மச்சை, சுக்கிலம் ஆகியவற்றை பனையின் கல் உறுதியடை செய்கிறது. இது மாதிரி பிராண்டி குடித்தால் இது குணமாகும், விஸ்கி குடித்தால் இது நலமாகும், ரம் குடித்தால் இது கும்முனாகும், ஜின்னு குடித்தால் இது கிண்ணுனாகும். பைத்தியக்கார நாய. இது தற்சார்புனா என்னன்னு தெரியல. பைத்தியக்கார பில் ஒரு கிலோ கருப்பட்டி தட்டி பாடுறா. அமெரிக்காவில் 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாடா. கேள்வி அதை விட்டு எல்லா டாக்டரும் சொல்றான், கருப்பட்டியில சர்க்கரை அளவு குறைவா இருக்கு, கருப்பட்டியை பயன்படுத்துங்கள். கருப்பா இருக்குது அது. அதனால இனிமே நம்ம ஆளுகளை கருப்பட்டியை செஞ்சு கொஞ்சம் வெள்ளை அடிச்சு விடுவீங்க. நீ பாராடே, நான் வந்தவனகு குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடி, முல்லை அங்காடின்னு வச்சு அரசு பணியாக்கி நான் இந்த நாட்டை தலை சிறந்த நாடா மாத்தல. நீ பாட்டே அதுல கருப்பட்டி விற்பேன். கருப்பட்டி ரோட்ல போகும்போது வெக்கம் இல்லாம கருப்பட்டி காட்சி கிடைக்கும் எழுதி வைக்கலாம். அங்க போய் வண்டி நிக்குது, மயத்துக்கு நிக்குது, அங்க போய் கருப்பட்டி காப்பியா. ஆனா கருப்பட்டி வந்துடப்படாது, ஏன் பணம் எறியப்படாது, அது குலத்தொழில். ஏண்டா, ஆடு மாடு மேய்த்தல் குலத்தொழில், நாங்க மீன் பிடிக்கிறது குலத்தொழில், வேளாண்மை செய்வது குலத்தொழில், பணம் ஏறுவது குலத்தொழில். இப்ப உட்கார்ந்து பேசிருக்க, உனக்கு என்ன தொழில்? இப்படியே பேசியிருக்கடா பரதேசி நாய, உனக்கு என்ன தொழில்? சோறு சொல்லாது, சோறை ஏன் திட்டத்துக்கு பயன்படுத்துற? தண்ட சாதம்னு சொல்லு, தண்ட ரைஸ் அப்படி ஒண்ணு பேசி விட்டுருவோம். தண்ட ரைஸ் கொடுமை. மாதிரி ஒரு வெட்டி கூட்டம் உலகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ வெட்டி கூட்டம் எதையாவது பேசி பிழைத்துக் கொண்டே இருப்பார். இத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கான். நேற்று வரை மீனவன் கைது செய்யப்பட்டிருக்கான். அதை பத்தி ஒரு கருத்தாளன், ஒரு அரசியல் விமர்சகர், ஒரு ஆய்வறிஞர் எவராது பேச மாட்டாங்க. ஆனால் சீமான் ஸ்டாலினை பார்த்து விட்டார். ஸ்டாலின் பெட்டி வாங்கிவிட்டார். சீமான் ஸ்டாலின் பெட்டி வாங்கிவிட்டார். அதே நாயே ஸ்டாலின் சீமான் பெட்டியை கொடுத்து விட்டார் என்று பேசலாம். பரதேசி நாயே, சீமானுக்கு ஸ்டாலின் பெட்டியை கொடுத்து விட்டார். சொல்றா எதையாவது பேசி திங்கிறது. எதையாவது நாங்க விவசாய குடும்பத்தில் விதைக்கும் போது கூட 10 கையை விதைப்போம். ஏன்? புறா, மயில், நம்ம சிட்டு, இந்த மைனாலாம் பொறுக்கி திங்கிட்டு. அது மாதிரி நாங்க பேசும்போது 1 மணி நேரம் பேசும்போது 2 அப்படி சிந்தி விடுறது. அதை வச்சு இந்த வலைகள், இந்த வாடகை வாய்கள் படைச்சு போட்டுட்டு 2 பேசி விடுது. பிச்சைக்காரன். மக்களின் பிரச்சனைகள் லட்சம் இருக்குது. லட்சம் போராட்டங்களுக்கு 3 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்குதுன்னு பேசுறாரு முதல்வர். அதை ஒருத்தம் பேசுகிறா. லட்சம் பிரச்சனை என்றால் லட்சம் போராட்டங்களை என் மக்களுக்கு திணித்தது நீங்கள் என்று. இத்தனை கொலைகள்,
நேத்து திருநெல்வேலியில் அந்த ஆணவ படுகொலை சாதி பெருமையில ஒருத்தன் வெட்டிருக்கான், கொண்டிருக்கான். சின்ன பையன் வெட்டி கொண்டிருக்கான். அதை பத்தி யாராவது பேச மாட்டான். அவன் எப்படி பேச வருவான்? தமிழர்களுக்குள்ளே சண்டை, தமிழர்களே வெட்டி கொண்டு சாகிறார்கள் பாருங்கள், தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே? திராவிட புடுங்கி ஆட்சியில் தான் நடக்குது. நீ தான் சாதியை ஒழிச்சுட்டோம், சமத்துவத்தை கொண்டு வந்துட்டோம், எல்லாத்தையும் நிலைநாட்டிட்டோங்கிற. எங்க நாட்டின காட்டும் சட்டத்தை ஏற்றி சாதிய பெருமைக்கு ஆணவ திமிரலை நீ கொலை செய்வாய். ஆனால் காட்டும் சட்டம் தண்டனை என்று வச்சுனா பயப்படுவான். எத்தனை கொலை விழுந்திருக்கு? உங்க ஆட்சியில் தானே கொலை விழுந்தா? அந்த இளவரசன் திவ்யா கொலையா? தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே? யாரு ஆட்சியில் இருக்கிறது? இவன் பெருமைனா திராவிடன், ஏதாவது தமிழர்கள் எங்கே? எப்படி இருக்கு? சரிடா விடுறா. நான் வந்து அரியணையில் உட்கார்ந்து பண்ணேன், எங்கேயாவது எவனாவது சாதிக்காக கொலை பண்ண காட்டா பார்ப்போம். இப்பவும் சொல்றேன், அந்த நாற்காலியில் உட்கார்ந்தவனை மீனவனை சிங்களனை கைது பண்ணிக்க சொல்றா பார்ப்போம். இப்பவும் சொல்றேன், கைது பண்ண சொல்றான். எங்களுக்கு ஒரு கனவு இருக்குடா, நோக்கம் இருக்குடா, அதை நிறைவேற்ற நினைக்கிறோம், செய்யணும்னு துடிக்கிறோம். உனக்கு என்ன இருக்கு? நாங்க வெட்டிக்கிட்டு செத்தா தாண்டா உனக்கு ஓட்டு. நாங்க அண்ணன் தம்பியில ஒரு தாய் பிள்ளைகளை சேர்ந்து நின்னா உனக்கு வப்பம்டா வேட்டு. அதனால நீ பயப்படுற. தெக்க தேவர் தேவேந்திர வடக்க படையாச்சி பறையும் பிளந்து விரிந்து நின்றால் தான் உன்னுடைய நீ இந்த அதிகாரத்தில் உட்கார முடியும். நாங்க 2 பேரும் ஒரு தாய் பிள்ளைகளை கட்டி அணைச்சு ஒட்டி நின்னா உன்னை வெட்டி எறிவோம்டா. அந்த நாள் விரைவில் நடக்கும். நீ எங்களை பிளந்து பிரிப்பாய், அப்பதான் உனக்கு வலிமை வரும். நாங்கள் சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி தமிழ் தாயின் பிள்ளைகளாக இணைந்து எழுவோம், அப்பதான் எங்களுக்கு வலிமை வரும். அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும்ல, இதெல்லாம் ஒரு உரிமை. இதுக்கு போராட்ட நிலைமை பாருங்க. இது நமக்கு அடிப்படை உரிமை. இதை கேட்டு ஒரு உட்கார்ந்து ஒரு பேசி போராடிட்டு இருக்க வேண்டிய நிலைமைக்கு ஏன் வந்தோம்? என் நிலம், என் அதிகாரம் என்கிட்ட இல்ல. எங்கே போட்டாலும் முறையீடு, எங்கே போனாலும் மனுக்கள், எங்கே போனாலும் கண்ணீர், எங்கே போனாலும் கவலை கதர்கள், எங்கே போனாலும் வலிதோ இந்த மொழி, வாடிய முகம், கலங்கிய கண்கள், எங்கே போனாலும் நான் தானடா நாடுங்கிற மக்களோட போய் நின்று பேசிக்கிறேன். நான் தானடா கவலையோடும் கண்ணீரோடும் கதை எழுதுகிற தாய்மார்களுக்கு முன்பு கைகட்டி கேட்கிற மகன் நான் தான். எனக்கு தானே வழி இருக்கும். உனக்கு என்ன ரோட் ஷோ போடுற அயோக்கிய பயில உனக்கு என்னடா தெரியும்? ரோட் ஷோ டாட்டா காட்டுறதுக்கு என்னடா தெரியும்? நீ ரோட்ல போய் டாட்டா காட்டிக்கொண்டே இன்னும் 10 மாதத்தில் என் தாய் தமிழ் மக்கள் உனக்கு டாட்டா காட்டுவான். நிரந்தரமா காட்டு. நீ போட்டே திரி, டாட்டா காட்டிட்டே 4.5 வருஷம் ஆட்சி ஆண்டுட்டு இப்ப என்ன பிரச்சனை? இது தெரியாத உங்களுக்கு? நீங்க தான் பிரச்சனை. ஓரணியில் சேர்வோம். கடியாரம் வருது, செல்போன் அலைபேசி வருது. எதுக்கு செல்போன்? செத்தா இருக்கா சொல்லி ஒண்ணும்ல. கடியாரம் எத்தனை மணிக்கு சாவரம் பார்த்துட்டு சாணும்ல. அப்புறம் பணம் பாக்கியரிசி போடணும்ல. இது ஒரு கூட்டம்டா. மானத்துக்காக போரிட்டு மாண்ட மரவர் குலத்துல வந்துட்டு 5க்கும் 10க்கும் அரிசிக்கு 100க்கும் இந்த பிச்சைக்கார பையில கையேந்தி நிக்கிற பிச்சைக்கார கூட்டமா கேவலம். அவன் இருக்கிற அதிகாரமே நீ ஓட்ட பிச்சை. அவனடா நமக்கு இலவசம் பிச்சை போடுறது. ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களுக்கு, என் உயிர் சொந்தங்களுக்கு சொல்லுவேன். நம் கோரிக்கைகளை, நம் பிரச்சனைகளை முன்வைத்து நாம் போடுகிற கோரிக்கைகளை அரசு ஏற்று, போராடுகிற கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்றினால் சரி. அரசு நம் பிரச்சனைகளை கையில் எடுக்காத போது அதிகாரத்தை அரசை கையில் எடுப்பதை தவிர நமக்கு வேற வழி இல்லை. மக்களின் பிரச்சனைகளை அதிகாரம் கண்டுகொள்ளாத போது மக்கள் தமக்கான அதிகாரத்தை நிறுவுவதை தவிர வேறு வழி இல்லை.